ஈஸி அண்ட் டேஸ்டியான தேங்காய் மிட்டாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபிக்கு ஒரு அகலமான கடாய் எடுத்துக்கோங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு 2 கப் அளவுக்கு திருவின தேங்காய் ஆட் பண்ணி நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். தேங்காய் கலர் மாறக்கூடாது, ஜஸ்ட் அது கொஞ்சம் ட்ரை ஆகணும். இதில் நம்ம வெல்லம் ஆட் பண்ணி தான் மிட்டாய் செய்ய போகிறோம். ஸோ அதனால் நான் 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். இதில் ஒரு 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. இது பார்த்திங்கன்னா நல்லா ட்ரை ஆகிடுச்சு. சாரி ஃபார் த வாய்ஸ், ஏன்னா எனக்கு பயங்கரமாக கோல்டு பிடிச்சிருக்கு. இது என்னுடைய புது யூடியூப் சேனல். இந்த மாதிரி ஹெல்த்தி ரெசிபீஸ்க்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். நல்லா கொதிச்சிட்டு இருந்த வெள்ளைப்பாகு இதுக்குள்ளே நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வைக்கணும். பாகு பதம்லாம் ஒன்றும் செக் பண்ண வேண்டாம். இதில் ஆட் பண்ணி கொதிக்க வைக்கும் போதே நல்லா ஒரு பதத்துக்கு வந்துடும். ஸோ நல்லா திக்காக வந்துடும். அது வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ தண்ணியாக இருக்கு இல்லையா, கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்திங்கன்னா அது இந்த மாதிரி திக்காயிரும். இப்போது நம்ம ஒரு நெய் தடவின பிளேட்டில் போட்டுட்டு அதில் நான் ஆயில் தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நெய் வேணும்னா நீங்கள் நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ரவுண்டாக கூட பிடிச்சிக்கலாம், பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி. அப்படி இல்லைன்னா நீங்கள் அப்படியே விட்டுட்டு கட் பண்ணி சர்வ் பண்ணிங்கன்னா கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்குலாம் இது செஞ்சு கொடுங்க. ஏன்னா இது ஒரு ஹெல்த்தியர் ஆப்ஷனாக இருக்கும். ஹெல்த்தி ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.